ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடுப்பும் வகுப்பும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 20 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை வந்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதை விட நம்ம ஒரு நோட்ஸ் படித்ததுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு, ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து எப்படி தவறாக யோசித்து நம்ம வந்துட்டு ஒரு இன்கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து கவனிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து யாரும் டெஸ்ட் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்டர் 1 to 4 நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எழுதி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த ஆன்சர் வந்து டெஸ்ட்டு எழுதிட்டு ஆன்சரும் செக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள், வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த டிஸ்கஷன் பாருங்கள். இந்த 20 கொஸ்டின் இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே சரியாக எழுதிருந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். இந்த 20 கொஸ்டினில் 15 கொஸ்டினுக்கு மேலே யாரும் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருந்திருக்காது. ஆல்ரெடி இந்த கொஸ்டினை சப்டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வேணும்னா அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம சிலபஸ் பார்த்துட்டு நோட்ஸ்லாம் வாங்கி வச்சு படிக்கணும். அந்த மாதிரி நோட்ஸ் வந்து வாங்கி வச்சு படிக்கிறதுன்றது வந்து எல்லாருமே பண்ணிவிடுவாங்க. ஸோ சிலபஸை வந்து கவர் பண்ணி படித்து முடிக்கிறது அப்படின்றது மட்டும் வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸை தேடி தராது. அது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. அதையும் தாண்டி நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஒரு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் தேடி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து இந்த 20 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ நம்ம 1 by 1 வந்துட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், எப்போவுமே வந்துட்டு கொஸ்டினில் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு அப்படின்னா தட் மீன் வந்துட்டு விச் இஸ் இன்கரெக்ட், விச் இஸ் நாட், அது சொல்லிட்டு நாட், நோ இதெல்லாம் சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணிவிட்டு எது கரெக்டோ எது வந்துட்டு இன்கரெக்டோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் தனியாக வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் பார்த்துட்டு கரெக்ட்னு கேட்டிருந்தால் கரெக்டான ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருந்தால் இன்கரெக்ட் எதுன்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணி அதுக்குரிய ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேர் இஸ் நோ எனி இன்ஆக்டிவிட்டி பிஃபோர் ஃப்ளாரிங் இன் எவர் கிரீன் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த படிச்சிருக்கப்போ என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அப்படின்னா, டெசிடியஸ் கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் பீரியடுக்கு போயிடும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படியே பார்த்தோம்னா எவர் கிரீன் ட்ரீஸ்லாம் இப்போ ரெஸ்ட் பீரியடுக்கு போகாது. அப்போ அங்கே எந்த ஒரு இன்ஆக்டிவிட்டியும் இருக்காது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது தவறு. எல்லா எவர் கிரீன் ட்ரீஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஒரு கம்பரபிள் இன்ஆக்டிவிட்டி பீரியடுக்கு போகும். அதை நம்ம வந்து கம்பரபிள் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே டெசிடிஸில் வந்துட்டு அது ரெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறது போல் அது கம்பரபிளாக இங்கேயும் ஒரு இன்ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றக்க நம்ம என்ன சொல்கிறோம், அதான் கம்பரபிள் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹார்டிகல்ச்சர் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான். எப்போயுமே ஒரு கிராப் வந்து ஃப்ளாரிங் போனால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ எவர் கிரீன் ட்ரீஸோட லைஃப் சைக்கிள்லேயும் வந்துட்டு அதுக்கு ஒரு கம்பரபிள் இன்ஆக்டிவிட்டி இருக்கும். நம்ம அப்படி இல்லாமல் வந்துட்டு எவர் கிரீன் ட்ரீனா இன்ஆக்டிவிட்டி இருக்காது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அது தப்பாயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லீவ்ஸ் ஆர் செட் டியூரிங் வின்டர் சீசன் பை டெசிடிஸ் கிராப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஈஸியான பாயிண்ட் தான். அது கொஞ்சம் கவனித்து படித்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்றது தெரியும். பட் ஒரு ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ வின்டர் சீசனில் டெசிடியஸ் கிராப்ஸ் வந்துட்டு டெசிடியஸ் கிராப்ஸ் லீவ் செட் பண்ணுறது வந்துட்டு வின்டர் சீசன் கிடையாது. அது வின்டர் சீசனில் என்ன பண்ணும், ரெஸ்ட் பீரியடுக்கே போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டம் சீசன் இருக்குது. அந்த ஆட்டம் சீசனில் என்ன பண்ணும், அது லீவ் வந்து செட் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டம் சீசன் தமிழே எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆட்டம் சீசனில் வந்து லீவ் செட்டிங் நடக்கும். வின்டர் சீசனில் வந்துட்டு என்ன பண்ணுவது, ரெஸ்ட் பீரியடுக்கே போயிடும். ஆக்சுவலி இந்த ரெஸ்டிங் பீரியடு வின்டர் சீசனுங்கிறது பிளான்ட்டுக்கு மட்டும் கிடையாது, போலார் ரீஜனில் இருக்கிற அனிமல்ஸுக்கு உண்டு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இது இன்கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட் பீரியட் இஸ் அசோசியேட்டட் வித் டெசிடியஸ் ட்ரீஸ்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஈஸியான பாயிண்ட் தான், இட் இஸ் கரெக்ட். ஸோ இப்படி இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது வந்து இன்கரெக்டாக கொடுத்துருக்குது. ஆனால் அந்த ஒரு ஈஸியான பாயிண்ட் வந்து என்ன பண்ணியாச்சு, அதை நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்குறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங், சம்மர், விண்டர் அண்ட் ஆட்டம் ஆர் த பெக்குலியர் சீசன் ப்ரிவேல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து இப்போ குளோபலாக இருக்கிற சீசன் தான் இந்த 4 சீசன். ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வின்டர் சீசன் இருக்குது, சம்மர் சீசன் இருக்குது, அடுத்து பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்கரெக்ட். அப்போ எது வந்துட்டு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கிறாங்க.
இப்போ ஆப்ஷன் 1, 2, 4 வந்து இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம வேறு மாதிரி மாற்றி யோசிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்து தப்பாக எழுதுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட் எக்ஸிஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஏரிட் அண்ட் செமியரிட்ங்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வச்சு கிளாஸிஃபை பண்ணது, ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல்லாம் டெம்பரேட் வச்சு கிளாஸிஃபை பண்ணது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏரிட் அண்ட் செமியரிட் வந்து கொஞ்சம் ட்ரையான ஏரியாங்கிறதுனால டெம்பரேட் கிளைமேட்டில் அது வராது அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். சப்போஸ் கவனிச்சு படிச்சிருந்தோம்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட்டுங்க ட்ரோபிக்கல் அண்ட் சப்ட்ரோபிக்கலில் வரலாம், கண்டிப்பாக டெம்பரேட்டில் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ பட் பார்த்தோம் அப்படின்னா ஏரிட் அண்ட் செமியரிட் ரீஜியன் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறப்ப ட்ரோபிக்கல்லையும் இருக்கலாம், சப்ட்ரோபிக்கல்லையும் இருக்கலாம், டெம்பரேட்லையும் இருக்கலாம். ஸோ ஆல் த 3 ஜோனில் வந்துட்டு என்ன பண்ணும், ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். கொஸ்டின் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா த கிராப் விச் டிவைட் ஆஃப் எசென்சியல் ஆயில் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ எசென்சியல் ஆயில் இல்லாத கிராப் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொரியாண்டர், ஜெரேனியம், க்ளோவெல்லாம் வந்துட்டு எசென்சியல் ஆயில் இருக்குது, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஸ்பைசஸ் கிராப்ஸு. அப்போ ஃபாஸ்ட் க்ளோங்கிறது மெடிசனல் கிராப், அதில் எசென்சியல் ஆயில் கிடையாது. அதில் என்ன இருக்கும், அல்கலாய்ட்ஸ் அண்டு ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் டைரெக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா முக்கியமான கொஸ்டின் டைப், இதை பற்றி நம்ம லாஸ்ட்டுக்கு ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அசர்ஷன், ரீசன். இதில் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, அரோமேட்டிக் கிராப்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ் ஃபுட் அட்ஜாக்ட் கொடுத்துருக்கு. ரீசன் வந்துட்டு அரோமேட்டிக் கிராப்ஸ் டூ நாட் ஹேவ் எசென்சியல் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ அரோமேட்டிக் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுட் அட்ஜாக்ட் கிடையாது, நமக்கு தெரியும். நம்ம யாருமே வந்து என்ன பண்ணுறதில்ல, இட் இஸ் நாட் எடிபிள், நம்ம அதை ஃபுட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்டர்னல் அப்ளை மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் அது. ஸோ ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் கிராப்பில் வந்துட்டு எசென்சியல் ஆயில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் அரோமேட்டிக்கில் வந்துட்டு எசென்சியல் ஆயில் இருக்குது, எசென்சியல் ஆயில் இருந்தாலும் வந்துட்டு எடிபிள் கிடையாது. ஸோ அசர்ஷன் வந்துட்டு கரெக்ட், ரீசன் வந்துட்டு இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு ரிகார்டிங் ஏரிட் அண்டு செமியரிட் கிளைமேட் ரீஜியன் தான். ஸோ ஏரிட் அண்டு செமியரிட் கிளைமேட்டில் லோ ரெயின்ஃபால் இருக்கும், லோ ஃபெர்டைல் சாயில் இருக்கும், லோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்னா சார் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. பெக்குலியர் கிளைமேட் ப்ரிவேல்ஸ் இன் ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட் சொல்லிட்டு 4-5 பாயிண்ட் இருக்கும். அதில் பார்த்தோன்னா ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட் அப்படின்னா வந்துட்டு லோ ரெயின்ஃபால் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தான் லோ ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு லோ ஃபெர்டைல் சாயில், அங்கே சாயில் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப புவராக தான் இருக்கும். தட் மீன் அதில் நியூட்ரியன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எதுவும் இருக்காது, நியூட்ரியன்லாம் இல்லாதனால நம்ம சாயில் என்ன சொல்கிறோம், லோ ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. பொதுவாக ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட் இருக்கிற சாயில் எப்படி இருக்கும்னா அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பொதுவாக வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்டு நியூட்ரியன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, 2 ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே அதுக்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ 4வது பார்த்தோம் லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன். இப்போ எல்லாமே வந்துட்டு லோ அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். சம்டைம் வந்துட்டு அப்போ 4மே சரியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யோசிச்சு ஆப்ஷன் டி கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் அப்படின்றது வந்துட்டு இன்கரெக்ட். லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது டைம் இன்டர்வல். அங்கே ஏரிட் அண்ட் செமியரிட் கிளைமேட்டில் ரெயின் இருக்காது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இரிகேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன் அடிக்கடி வந்து நம்ம இரிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அங்கே ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி இரிகேஷன் இருக்கும், அடிக்கடி இரிகேட் பண்ணுறதுனால ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ நீங்கள் இதே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு என்ன பண்ணுவோம், 7th சாப்டர் இரிகேஷன் கீழே இதே ஃப்ரீக்வன்சின்ற டைம் வச்சு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதே போல் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு வெவ்வேறு சாப்டரில் எங்கே வருது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை படிக்கிறப்பவே இதே போல் வேறு எங்கேயோ படித்தோமே அப்படின்னு கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தெளிவாக படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். நீங்கள் சம்டைம் கோச்சிங் சென்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சில சார்லாம் கிளாஸ் எடுக்கிறப்ப ஆரம்பித்து எங்கேயோ போயிடுறாரு அப்படிம்பாங்க. அவங்க ஆரம்பித்து எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அவங்க ஆரம்பித்து எங்கேயோ போகலை, உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறப்ப பாயிண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியோட போய் என்ன பண்ணும், கம்பைன் ஆகும். பாட்னி படிக்கிறப்ப ஜுவாலஜி கூட கம்பைன் ஆகலாம். அதுபோல் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ண தெரிஞ்சவங்க வந்துட்டு விஷயத்தை வந்து எங்கே வேணுமோ லிங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்ம புரிதலுக்காக வந்துட்டு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டே கொண்டு போவாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிலேட்டடான மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சம் போம் ஃப்ரூட், ஸ்டோன் ஃப்ரூட், ஃப்ரூட்ஸோட பேர்லாம் கொடுத்துருக்கு. ரைட் சைடு வந்துட்டு அதோட ரிலேட்டட் மேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஃபோம் ஃப்ரூட் எடுத்துக்கிறோம். ஃபோம் ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. 4th லைனில் இருக்கிறது டெசிடியஸ் ஃப்ரூட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஏப்ரிகாட் இருக்குது. ஸோ ஃபோம் ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா குயின்ஸ், இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா குயின்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்துட்டு 1க்கு வந்துட்டு பி அப்படின்னு வருது. நம்ம பார்த்தோங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்துட்டு பி அல்லது சி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 1க்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு பிலையும் பி இருக்குது, சிலையும் பி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஃப்ரூட். ஸோ ஸ்டோன் ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்துட்டு ஏப்ரிகாட். அப்போ 2க்கு ஆப்ஷன் வந்துட்டு டி. இது பார்த்தோம்னா அப்பவும் அதே போல் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி அப்படின்ற ஸ்டேட்லேயே தான் இருக்குது. நீங்கள் இங்கே கூட என்ன ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்கன்னா போம் அண்ட் ஸ்டோன் ஃப்ரூட் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு குயின்ஸ் அண்டு ஏப்ரிகாட் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இப்போ குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் கொஸ்டின் டிஃபர் ஆகுது. இந்த இது போல தான். சப்போஸ் இதே வந்துட்டு ஒரு குரூப் 4 லெவலில் ஒரு கொஸ்டின் எடுக்கிறப்ப இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்பிள் அப்படின்னு கொடுப்பாங்க. குயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப எல்லாம் ஆப்பிள் ஆர் பியர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏப்ரிகாட் அப்படின்னு கொடுக்குறப்ப எல்லாம் ப்ளம் ஆர் பீச் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஆப்பிள் ப்ளம் பீச் பியர் அப்படின்னா அந்த புக்கை எடுத்து படித்து இந்த பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் குயின்ஸ் அண்ட் ஏப்ரிகாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை படித்து யார் மெமரி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணும், ஆன்சர் வந்து தெரியும். ஸோ 3rd பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஃப்ரூட். இப்போ ஸ்மால் ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெஸ்ட் இண்டியன் செரியும் கரெக்டு தான், ஆப்ஷன் சி ராஸ்பெரியும் கரெக்டு தான். ஸோ இதை கவனித்து பார்க்கல, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஸ்மால் ஃப்ரூட் வந்து ராஸ்பெரி அப்படின்னு வந்துட்டு சப்போஸ் முடிவு பண்ணாங்கன்னா ஆன்சர் வந்துட்டு தப்பாயிடும். அப்போ அது கீழே பார்க்குறோம் டெசிடிஸ் ஃப்ரூட் இருக்குது. ஸோ ஸ்மால் ஃப்ரூட் வந்து வெஸ்ட் இண்டியன் செரியும் கரெக்டு தான், ராஸ்பெரியும் கரெக்ட் தான் அப்படின்னாலும் டெசிடியஸ் ஃப்ரூட்டுக்கு வந்து ஆப்ஷனுக்கு வந்து ராஸ்பெரி மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டெசிடியஸ் ஃப்ரூட்டுக்கு வந்து ராஸ்பெரியும் ஸ்மால் ஃப்ரூட் வந்துட்டு வெஸ்ட் இண்டியன் செரியும் கொடுக்குறப்ப 3க்கு ஆப்ஷன் ஏன்னு கொடுக்குறப்ப ஆப்ஷன் சி வந்துட்டு இங்கே கரெக்ட் ஆகிடுது. ஸோ மாற்றி யோசிச்சோம்னா என்ன பண்ணணும், ஆப்ஷன் வந்து நம்ம பி சேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டயத்தை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து எழுத வேண்டிய மாதிரி ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா ஸ்மால் ஃப்ரூட்னு பார்த்தோன்னே இப்போ படிச்சுட்டே போயிருந்தால் கூட வெஸ்ட் இண்டியன் செரியும் ராஸ்பெரியும் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்காக வேண்டியிருக்கும். அடுத்து 4th ஆப்ஷன் போய் அப்புறம் 4th ஆப்ஷனை வச்சு ராஸ்பெரியை செலக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெஸ்ட் இண்டியன் செரி என்ன பண்ணலாம், 3க்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு யோசிக்கக்கூடிய கொஸ்டின் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகைன் அசர்ஷன் ரீசன். பெரிவிங்கிள் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் டிசீஸ். ஆப்ஷன் ஏ அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்துட்டு பெரிவிங்கிள் பியர்ஸ் விட்டமின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம அசர்ஷன் ரீசன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். 2 ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பார்க்கணும் சரியாக தவறான்ட்டு. அப்புறம் சரியாக தவறான்னு பார்த்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னா தான் என்ன பண்ணணும், ரீசன் வந்துட்டு ஒரு ரீசனாகவே இருக்குதா அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆப்ஷன் ஏ அசர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பெரிவிங்கிள் வந்துட்டு ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் டிசீஸ். ஆமாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது கரெக்ட். பெரிவிங்கிள் பேஸ் விட்டமின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிவிங்கில் விட்டமின் இருக்கலாம், அந்த டிசீஸை க்யூர் பண்ணல, அது ஒரு மெடிசனல் பிளான்ட்டுங்களாம் டிசீஸை க்யூர் பண்ணணும்னு படிச்சிருக்கிறோம். அப்போ பெரிவிங்கிள் பேஸ் அல்கலாய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னா ரீசன் கரெக்டு. பட் விட்டமின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால ரீசன் என்ன ஆகிடுது, இன்கரெக்ட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் தான் வந்திருக்கு. கொஸ்டின் பார்த்தோன்னா மெடிசனல் பிளான்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரீசன் வந்துட்டு மெடிசனல் பிளான்ஸ் ஹேவ் அல்கலாய்ட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ், தோஸ் ஹேவ் ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிசனல் பிளான்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் அப்படின்ற வரைக்கும் கரெக்டு தான். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் சேர்த்துருக்காங்க ஃபுட் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. நீங்கள் அதை கவனிக்கலை அப்படின்னா ஓகே மெடிசனல் பிளான் ப்ரொடெக்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ் அப்படி தான் மனப்பாடம் பண்ணியிருப்போம். நம்ம ப்ரொடெக்டிவ் க்யூரேட்டிவ் அல்கலாய்ட்ஸ் ஸ்டீராய்ட் இது 4 வார்த்தை தான் என்ன பண்ணியிருப்போம், மெமரி பண்ணியிருப்போம். ஸோ மெடிசனல் பிளான்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு பார்த்த உடனே அது சரி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ அப்படின்னு கொடுத்தா தவறாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தட் இஸ் நாட் ப்ரொடெக்டிவ் ஃபுட், ப்ரொடெக்டிவ் ஃபுட் கிடையாது, அது மெடிசனல் பிளான்ட் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏ வந்துட்டு இன்கரெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்துட்டு வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸை குறிக்கக்கூடியது. இது நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ இஸ் ப்ரிடாமினெட்லி கல்டிவேட்டட் அண்டர் எந்த ஜோன் அப்படின்னு கேட்டிருக்கு. இது ரொம்பவே டைரெக்டான கொஸ்டின் தான். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து மெமரி பண்ணியிருந்தாலே போதும். ஸோ ஆல் த ஃபஸ்ட்டு 3 ஜோன்ஸ், இந்த ஜோனில் வந்துட்டு மேங்கோ வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் அசர்ஷன் லைம் அப்ளிகேஷன் இஸ் நெசசரி ஃபார் டீ கல்டிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரீசன் வந்துட்டு டீ இஸ் நாட் எ ஹால்ஜி ஃபியூஜ் கிராப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபியூஜ்ன்ற டைம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, ஆனால் பிளான்டேஷன் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், மற்றவங்களாம் படிச்சிருப்போம், கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க.
நம்ம பிளான்டேஷன் படிக்கலாம் கொஞ்சம் அதை மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, பொட்டாசியம் லவ்விங் பிளான்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பனானாவெலாம் சொல்கிறீங்களா பொட்டாசியம் லவ்விங் பிளான்ட்னு. அதுபோல் அதுக்கு ஆப்போசிட்டு தான் இந்த ஃபியூஜ் அப்படிங்கிறது. அப்போ கால்சி ஃபியூஜ் அப்படின்னா அந்த கிராப்புக்கு வந்துட்டு கால்சியம் வந்துட்டு தேவையில்லை, அது கால்சியம் இல்லாத சாயிலில் வளரும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர். ஸோ அப்போ டீ இஸ் நாட் எ கால்சி ஃபியூஜ் கிராப் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ அசர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைம் அப்ளிகேஷன் இஸ் நெசசரி ஃபார் டீ கல்டிவேஷன். லைம் வந்துட்டு டீ கல்டிவேட் வந்ததுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம், அது நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னு டீ இஸ் நாட் எ கால்சிஃபியூஜ் கிராப். அப்போ இந்த கால்சிஃபியூஜுக்கு மீனிங் தெரிஞ்சு அப்படின்னா அசர்ஷன் ரீசன் வந்துட்டு ஒன்றுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா டீ இஸ் நாட் எ கால்சிஃபியூஜ் கிராப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ டீ வந்து ஒரு கால்சிஃபியூஜ் கிராப். கால்சிஃபியூஜ் கிராப் என்ன சொல்கிறோம், கால்சியம் வந்து நோ நீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கால்சிஃபியூஜ் கிராப்பாக இருந்தால் நம்ம ஏன் வந்து அங்கே லைம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொட்டாசியம் லவ்விங் பிளான்ட் பனானா அப்படின்னா நம்ம வந்து பொட்டாசியம் கொடுத்தோம்னா தான் பனானா என்ன பண்ணும், நல்லா குரோவாகி நமக்கு வந்து ஈல்டு வந்து நிறைய கொடுக்கும். இப்போ டீ வந்து நமக்கு வந்துட்டு அந்த பர்பஸ்க்காக நம்ம லைம் அப்ளை பண்ணல. டீ குரோ ஆகிற சாயில் வந்து ஆசிட் சாயில், அந்த அசிடிட்டியை ரெக்கலைம் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், லைம் அப்ளை பண்ணுறோம். அதுவும் வந்துட்டு ஒரு 4.5 அந்த ரேஞ்சுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி லைம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து அந்த கான்செப்ட் வந்து இங்கே அப்ளை ஆகலை. ஸோ டீ வந்து ஒரு கால்சிஃபியூஜ் கிராப் தான், அது நாட் கால்சிஃபியூஜ் கிராப் அப்படிங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது கால்சிஃபியூஜாக இருந்தாலும் நம்ம லைம் அப்ளை பண்ணுறது டீக்காக கிடையாது, சாயிலோட கண்டிஷனுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கோல்டு ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஹார்டிகல்ச்சர். லோ டெம்பரேச்சர் லீட்ஸ் டு ஆசிட் டேஸ்ட் இன் கிரேப்ஸ். இதெல்லாம் டைரெக்டான பாயிண்ட் தான். நீங்கள் இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் கரெக்டாக இன்கரெக்டானு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோல்டு ரெவல்யூஷனுங்கிறது ரிலேட்டட் டு ஹார்டிகல்ச்சர். இது சம்டைம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட கேட்பாங்க. நீங்கள் கோல்டு ரெவல்யூஷன் கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம் ஃப்ரூட்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க, சம்டைம் வெஜிடபிள் மட்டுமே கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப் கேட்டாலும் அது வந்து நீங்கள் கோல்டு ரெவல்யூஷன் சொல்லிட்டு மீனிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்ட் அப்படின்னு டிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ லோ டெம்பரேச்சர் லீட்ஸ் டு ஆசிட் டேஸ்ட் இன் கிரேப்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லோ டெம்பரேச்சர்னா ஆசிட் டேஸ்ட்டும், ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆஃப் டெட் மெட்டீரியல் இஸ் இனிஷியேட்டட் பை பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்கு. அது வந்துட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் வந்துட்டு தட் இஸ் காஸ்டு பை ஃபங்கஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கிறோம், ஒரு ஃபுட் மெட்டீரியல் வச்சுருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அது 2 நாள் கழிச்சு வந்துட்டு அது பூசணா பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். யாரும் வந்துட்டு பாக்டீரியா பிடிச்சிருச்சு, வைரஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா எப்போவே அந்த ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறது எது அப்படின்னா ஃபங்கஸ், தட் இஸ் நாட் பை பாக்டீரியா, ஃபஸ்ட் பை ஃபங்கஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நோ ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ரிக்வயர்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல் ஆஃப் கல்டிவேஷன் தேன் அக்ரிகல்ச்சர் கிராப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இப்போ நீங்கள் இது மாதிரி எக்ஸ்டென்சிவ் அப்படின்லாம் கொடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கிராப்புக்கும் ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு சார் சில பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஹவு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் டிஃபர் ஃப்ரம் அக்ரி அண்டு ஃபாரஸ்ட்னு கொடுத்துருப்பாரு இல்லைங்களா. அங்கே பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு இன்டென்சிவ் கொடுத்துருப்பாங்க, அக்ரிகல்ச்சர்லாம் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், தவறாக எழுத வேண்டியிருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு டைம் நீங்கள் கவனிக்கணும், வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நோ ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ரிக்வயர்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல் அப்படின்னோடனே இங்கே வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் வந்து எக்ஸ்டென்சிவ் கிடையாது, அப்போ நோன்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம இந்த பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். பட் நோ எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்துட்டு இட் இஸ் க்ரோன் அண்டர் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ அப்போ நோ ஹார்டிகல்ச்சர் கிராப் அப்படின்னா அதில் பிளான்டேஷன் கிராப் இன்க்ளூட் ஆகிறதுனால பிளான்டேஷன் கிராப் வந்து எக்ஸ்டென்சிவ் ஸ்கேலில் கல்டிவேட் பண்ணுறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிடுது, இன்கரெக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் இஸ் கம்பார்ட்மெண்டலைஸ்டு அட் மெரிஸ்டம். இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், 3rd சாப்டரில் இருக்கிறது. மெரிஸ்டமில் தான் வந்துட்டு என்ன பண்ணும், க்ரோத் வந்துட்டு கம்பார்ட்மெண்டலைஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், த நியூட்ரியன் தட் இஸ் அவைலபிள் பை ஃபிக்சேஷன் இஸ் நைட்ரஜன். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்ட்டு. நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் ஆனால் தான் வந்துட்டு என்ன பண்ணோம், கிராப்புக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெகியூம்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த நியூட்ரியன் தட் இஸ் அன்அவைலபிள் பை ஃபிக்சேஷன். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு வந்துட்டு ரெண்டும் எப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. தட் ஃபிக்சேஷன் வந்து அவைலபிளாக இருக்கிறது நைட்ரஜன், ஃபிக்சேஷனால் அவைலபிளாக இல்லாமல் போகிறது எது அப்படின்னா அன்அவைலபிள் ஆகிறது வந்துட்டு
பாஸ்பரஸ். இந்த டேம் ரெண்டு தான் வந்து ரெண்டுமே வந்துட்டு டேம் தான் சேம் ஃபிக்சேஷன், பட் ப்ராசஸ் வந்துட்டு வேறு. நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகிட்டா கிராப்புக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். பாஸ்பரஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணாது, கிராப்புக்கு வந்துட்டு கிடைக்காது. அதனால நம்ம என்ன அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேம்லாம் அப்ளை பண்ண சொல்கிறோம் இல்லைங்களா, வேம் அப்ளை பண்ண சொல்லுவோம். ப்ளஸ் வந்துட்டு பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியாலாம் கொடுக்குறது வந்துட்டு இதுக்காக தான். நீங்கள் இதெல்லாம் கூட கவனித்து பார்க்கணும். நைட்ரஜன் ஃபிக்ஸுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். பட் பாஸ்பரஸ்க்கு என்ன சொல்லுவோம், தட் இஸ் பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா. அது ஆல்ரெடி சாயிலில் ஃபிக்ஸ் ஆன பாஸ்பரஸ் என்ன பண்ணும், சாலிபிளைஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு சிக்ஸ்த் சாப்டரில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்ட் இன் அல்கலைன் சாயிலிஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து செகண்ட் சாப்டரில் பார்த்தோம்னா ஒரு 2 நியூட்ரியன் மட்டும் சார்ந்ததில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று, விப்டைல் காலிஃப்ளவர் மாலிப்டினால வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ காலிஃப்ளவர் வந்து ஆசிட் சாயிலில் இருக்குது. அப்போ ஆசிட் அது நீங்கள் இப்படி ஞாபகம் சொல்கிறேன். அப்போ விப்டைல் மாலிப்டினம், விப்டைல் வந்துட்டு ஆசிட் சாயிலில் வருது. அப்போ ஆசிட் சாயில் டெபிசியண்ட்டாக இருக்குது மாலிப்டினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு அல்கலைன் சாயில் டெபிசிட்டாக இருக்கிறது போரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மாலிப்டினம் அண்ட் போரான் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆசிட் சாயில் டெபிசிட் மாலிப்டினம், அப்போ அல்கலைன் சாயில் டெபிசிட் எதுனா போரான். அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அல்கலைன் சாயிலில் போரான் டெஃபிஷியன்ட், அதே போரான் ஆசிட் சாயிலில் வந்துட்டு அன்அவைலபிள். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃபிசிட் அப்படின்றதுக்கும் அன்அவைலபிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்கலைன் சாயிலில் போரான் வந்து டெஃபிசிட் ஆகிடும், அங்கே இருக்காது. பட் ஆசிட் சாயிலில் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பிளான்னால் எடுத்துக்க முடியாது. அதனால் வந்து நம்ம அன்அவைலபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின், ஆப்ஷன் ஏ. அங்கே ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. A day neutral plant may require 10 hours light period for flowering அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் பி பார்த்தோன்னா மெட்டாஜினியா இஸ் ரிசல்டட் இன் டேட்ஸ் பை இம்பேக்ட் ஆஃப் போலன் ஆன் எண்டோஸ்பெர்மிக் திசு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு தேர்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெனியா அண்டு மெட்டாஜினியா அப்படின்ட்டு. ரெண்டுமே வந்துட்டு டைரக்ட் இம்பேக்ட் பை போலன். அதாவது கொஸ்டினில் மாத்திரம் என்ன மாற்றலாம், டைரக்ட் இம்பேக்ட் பை போலன் அப்படின்றத அது டைரக்ட் இம்பேக்ட் ஆர் இன்டைரக்ட் இம்பேக்ட்னு மாற்றலாம். போலனுங்கிறத போலன் சொல்லலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு இம்பேக்ட் பை போலன் தான். பட் மெட்டாஜினியா அப்படின்னா அது வந்துட்டு மெச்சூர்டு திசு. மெட்டாஜினியா மெச்சூர்டு திசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் இம்பேக்ட் பை போலன் ஆன் மெச்சூர்டு திசு அப்படின்னா மெட்டாஜினியா. அது இல்லாமல் எண்டோஸ்பெர்மிக் திசு அப்படின்னா வந்துட்டு ஜெனியா. ஸோ ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்ட். அங்கே ஜெனியான்னு வந்துருச்சு அப்படின்னா ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட்னு ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தோம்னா செல் டிவிஷன் டஸ் நாட் கண்டினியூ ஆன் போஸ்ட் பாலினேஷன் ஸ்டேஜ் இன் ஆப்பிள். இதுவும் தேர்ட் சாப்டர்லேருந்து எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்பிள் இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பிக் சைஸ் ஃப்ரூட்ஸ், இதுபோல் ஆப்பிள் வாட்டர் மெலன்லாம் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி பிக் சைஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிக் சைஸ் வர்றதுக்காக போஸ்ட் பாலினேஷன் ஸ்டேஜ்லேயும் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ ஸ்மால் சைஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு செல் டிவிஷன் வந்து அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடும், ப்ரீ பாலினேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ போஸ்ட் பாலினேஷன்லேயும் செல் டிவிஷன் கண்டினியூ ஆகிறனால அந்த ஃப்ரூட்லாம் வந்துட்டு பிக் சைஸில் இருக்குது, அதுக்காக வந்துட்டு கொடுத்துருக்கு. பட் இங்கே ஆப்ஷன் வந்துட்டு டஸ் நாட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ போஸ்ட் பாலினேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு ஆப்பிளில் வந்துட்டு செல் டிவிஷன் நடக்கும். ஸோ இது வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா போலன் கிவ்ஸ் ஆண்டகோனிஸ்டிக் எஃபெக்ட் ஃபார் ஃப்ரூட் செட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இது டைரக்ட் பாயிண்ட் தான். அது போலன் வந்துட்டு வந்து சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃப்ரூட் செட்டுக்கு வந்துட்டு போலன் வந்துட்டு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு புக்கில் இருக்கும். இதனால் தான் நம்ம வந்துட்டு ஆண்டகோனிஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ ஆண்டகோனிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எதிர்வினை. சினர்ஜிஸ்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபேவரபிள் கண்டிஷனை கொடுத்து தான் நம்ம சினர்ஜிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போலன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரூட் செட்டுக்கும் ஃப்ளார் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். இதே பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எகைன் கிராப்பிங் படிக்கிறப்ப ஃப்ரூட் ட்ராப் பற்றி படிக்கிறப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும். அங்கே வந்துட்டு ஃப்ரூட் ட்ராப் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் அப்படியே வரும். அப்போ நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா போலன் இருக்குது, போலனில் தான் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளார் ட்ராப் ஆகிறத தடுக்கும். அதே போல் ஃப்ரூட்ஸ் செட் ஆகிறதுக்கு ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட், அதான் ஃபேவரபிள் கண்டிஷனை கொடுக்கும். இது போலனில் இருக்கிற ஆக்சிஜனும். அப்போ நீங்கள் அங்கே 10th சாப்டரில் படிக்கிறப்ப ஃப்ளார் ட்ராப் ஃப்ரூட் ட்ராப் படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்துட்டு எந்த ஃப்ளார்லாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா பாலினேட் ஆகாத ஃப்ளார்லாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஒரு ஃப்ளார் பாலினேட் ஆகலை அப்படின்னா அந்த ஆக்சிஜன் எஃபெக்ட் அங்கே இருக்காது. அப்போ ஆக்சிஜன் இல்லாதனால அந்த சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் இல்லாதனால என்ன பண்ணுது, பாலினேட் ஆகாத ஃப்ளார்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப், செகண்ட் ட்ராப், தேர்ட் ட்ராப்லாம் வரப்போ ஃபஸ்ட் ட்ராப்பில் பாலினேட் ஆகாத ஃப்ளார்லாம் ட்ராப் ஆகிரும். அதுக்கு ரீசன் வந்துட்டு இதுதான்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிசிடி வந்துட்டு இன்கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் ஏவுக்கு வாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு டே நியூட்ரல் பிளான்ட்டுக்கு 10 ஹவர்ஸ் வேணும் இதுக்கு ஃப்ளாரிங்க்கு. அதே போல் நீங்கள் இந்த டெஃபினிஷன் படிக்கிறப்ப ஃபுல்லாக படிச்சுங்க. லெஸ் தென் 12 ஹவர்ஸ், கிரேட்டர் தென் 12 ஹவர்ஸ், மோர் தென் 12 ஹவர்ஸ் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. அந்த டைம் ரிக்குவயர்மெண்ட் எதுக்காக அப்படின்னு சேர்த்து படிச்சுங்க, தட் இஸ் ஃபார் ஃப்ளாரிங். நாளைக்கு அந்த டைமை கூட மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதை பார்த்தோன்னா என்ன நினைப்போம்னா, ஃப்ளாரிங்க்கு வந்துட்டு ஒரு கிராப்புக்கு 10 ஹவர்ஸ் தேவைப்படுறதுனால இது வந்துட்டு ஷார்ட் டே பிளான் இருந்தால் தான் கரெக்ட் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துன்னு யோசிப்போம். பட் டே நியூட்ரல் பிளான் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட் வந்து அந்த கிராப்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதான் வந்து டெஃபினிஷன். டே நியூட்ரல் அப்படிங்கிறது அது எத்தனை மணி நேரம் இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃப்ளாரிங் வரும். ஷார்ட் டே பிளானாக தான் லெஸ் தென் 12 ஹவர்ஸ் இருக்கணும். லாங் டே பிளானாக தான் கிரேட்டர் தென் 12 ஹவர்ஸ் இருக்கணும். அப்போ எந்த ஒரு டே லென்த்துமே அந்த கிராப் அஃபெக்ட் பண்ணல. அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணும், பூக்கும் அப்படின்றபடி இருக்கிறப்ப அதனால தான் நம்ம டே நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது 10 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கிறனால இங்கே வந்துட்டு அது கரெக்டு தான். 10 ஹவர்ஸ்னாலும் கரெக்டு தான், 12 ஹவர்ஸ்னாலும் கரெக்டு தான், 14 ஹவர்ஸ்னாலும் கரெக்டு தான் டே நியூட்ரல் பிளானை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் வரும். எத்திலீன் இஸ் எ ரைப்பனிங் ஹார்மோன். இது எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூலில் இருந்தே இருக்குது. யாரை கூப்பிட்டா எத்திலீன் இஸ் எ ரைப்பனிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீசன் பார்க்குறோம். செக்ரீஷன் ஆஃப் எத்திலீன் அட் ரைப்பனிங் ஸ்டேஜ் இஸ் எ ப்ரீ ரிக்விசிட் ஃபார் ரைப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், ரீசன் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அப்படி தான் நினச்சிட்ருப்போம். ரைப்பனிங் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைப்பனிங் ஸ்டேஜில் எத்திலீன் செக்ரீட் ஆச்சு செக்ரீட் ஆகணும், அதுதான் வந்துட்டு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டு தான். எத்திலீன் வந்துட்டு ரைப்பனிங் ஸ்டேஜில் செக்ரீட் ஆகிறப்ப பழம் வந்து ரைப்பன் ஆகுது அப்படிங்கிறலாம் ஓகே தான். பட் ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப தட் இஸ் அட் மெச்சூர்டு ஸ்டேஜ். நீங்கள் இதை கவனித்து படிச்சிருக்கணும். ஸோ அப்போ மெச்சூர்டு ஸ்டேஜில் எத்திலீன் ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா தான் அந்த ஃப்ரூட் அந்த மெச்சூர்டு ஃப்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா ரைப்பனிங் ஸ்டேஜுக்கு போகும். இந்த ஸ்டேட்மெண்ட் சார் அப்படியே கொடுத்துருப்பாரு. மெச்சூர்டு ஸ்டேஜில் எத்திலீன் செக்ரீட் ஆகலை அப்படின்னா தட் வில் ஃபெயில் டு ரைப்பன். அப்போ என்ன பண்ணாது, ரைப்பனிங்கே ஆகாது அப்படின்னே வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மெச்சூர்டு ஸ்டேஜில் எத்திலீன் வந்தால் தான் என்ன பண்ணும், அந்த ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஸ்டேஜுக்கே போகும், இல்லைன்னா அது ரைப்பே ஆகாது. ஸோ அந்த ஆறுங்கிறது வந்துட்டு இன்கரெக்ட், ஏ மட்டும் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த பிளான்டிங் சிஸ்டம் தட் நாட் அகாமடேட்டட் மெயின் ட்ரீ இன் த மிடில். நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள் இப்படிலாம் பார்க்குறப்ப அதோட கார்னரில் வந்துட்டு என்ன இருக்கும், ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்கொயர் அப்படின்னா கார்னர் ஆஃப் த ஸ்கொயர், ட்ரீஸ் பிளேஸ்டு அட் கார்னர் ஆஃப் த ஸ்கொயர், கார்னர் ஆஃப் த ரெக்டாங்குலர், கார்னர் ஆஃப் தி ட்ரையாங்குலர் அப்படின்னு வந்துட்டு பார்த்துருப்போம். அப்போ மிடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஃபில்லர் ட்ரீ, ஷார்ட் லீவ்டு ட்ரீ தான் வைக்க முடியும். நீங்கள் ஹெக்ஸகோனலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மெயின் ட்ரீயை வந்துட்டு ஹெக்ஸகோனல் மிடில் வந்து வைக்க முடியும். ஸோ அதே போல் செகண்டும் கேட்டிருக்கிறேன். இப்போ கான்செப்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ஹெக்ஸகோனலில் வந்துட்டு ட்ரீஸ் வந்து எந்த ஒரு கார்னரில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்குலரில் இருக்கும். ஸோ அப்போ ஹெக்ஸகோனல் சிஸ்டத்தில் மட்டும்தான் மிடில்லையும் வரது வந்துட்டு மெயின் ட்ரீ, மற்றதில் வரதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் லீவ்டு ஃபில்லர் ட்ரீ. ஸோ 19 கொஸ்டின் அதான் கேட்டிருக்கோம். ஹெக்ஸகோனல் சிஸ்டத்தில் கான்செப்சுவலி இந்த ட்ரீ வந்து எங்கே அகாமடேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு ஹெக்ஸகோனல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. எனக்கு ஹெக்ஸகோனல் அப்படின்னா மிடில் இருக்கிற 7வது ட்ரீ, செப்டியூல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த 7வது ட்ரீ வந்துட்டு கவர் ஆகாது. அப்படிங்க ட்ரையாங்குலர் அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ணும், இந்த 7வது ட்ரீயும் சேர்ந்து கவர் ஆகும். ஸோ ஹெக்ஸகோனல் எதோட கார்னரில் ட்ரீ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ட்ரையாங்குலர், நீங்கள் அதுவும் கவனிச்சுக்கணும். ஹெக்ஸகோனல் இருக்கிற ட்ரையாங்குலர் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்குலர், ஏன்னா 3 பக்கமும் அது வந்து ஈக்குவலாக இருக்கும், அதான் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்குலர், சமபக்க முக்கோணம். இது நீங்கள் ட்ரையாங்குலர் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஐசோலேட்டரல் ட்ரையாங்குலர். சரிங்களா? ஏன்னா அந்த 2 சைடில் இருக்கிற அந்த சைடு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அந்த ட்ரீ டு ட்ரீ ஸ்பேஸ் இருக்கிற இடம் வந்துட்டு மற்ற ஸ்பேஸில் இருந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் புக்கில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 20th கொஸ்டின் போகிறோம். ஆப்பிள் ஈல்ட்ஸ் மச் ஹையர் ஈல்ட் அண்டர் ஹெச்டிபி தான் நார்மல் பிளான்டிங். ஆமாம், ஹெச்டிபியில் ஆப்பிள் வந்து என்ன பண்ணுது, நல்லா நிறைய ஈல்டு தரும். அது பார்த்தோம்னா நிறைய டன்னஸ் கணக்கில் அப்படி போயிடும், பல மடங்கு 30,000 டன் அது வரைக்கும் போயிருக்கும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரீசன் சொல்கிறாங்க, ஹெச்டிபி ஈஸியா ஃபால்ஸ் எக்கானமி இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அசர்ஷன் ரீசன் நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு தனித்தனியாக பார்த்து சரியாக தவறான்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது வந்துட்டு கரெக்டு தான். ஹெச்டிபி வந்துல ஆப்பிள் நிறைய வந்துட்டு ஈல்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
ரீசன் பார்க்குறோம். ஹெச்டிபி இஸ் எ ஃபால்ஸ் எக்கானமி இன் ஜென்ரல். இது எவ்வளோ பேர் கான்செப்டிங்கன்னு தெரியல. ஹெச்டிபிங்கிறது இன் ஜென்ரல் வந்துட்டு தட் இஸ் ஃபால்ஸ் எக்கானமி. இப்போ நீங்கள் புக்கில் 4th சாப்டர் படிக்கிறவே பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்துட்டு ஹெச்டிபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அது ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா ஈல்டு கொடுக்கும். அப்புறம் போக போக என்னவாயிடும் அப்படின்னா பின்னாடி இயர்ஸ் போக போக வந்துட்டு ஈல்டு குறைஞ்சிரும், ஃப்ரூட் சைஸில் சின்னதாகிடும். ஈல்டு சைஸெல்லாம் ஃப்ரூட் சைஸெல்லாம் சின்னதாகிடும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். எங்கன்னு பார்த்தோம்னா அப்படியே அடுத்த பேஜ் போகிறப்ப ஆப்பிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே பார்த்தோம்னா அப்படியே வந்துட்டு நார்மல் பிளான்டிங்கில் ஆரம்பித்து ஹை டென்சிட்டியோட மெடோ ஆச்சுன்னு போக போக ஏகப்பட்ட டன்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ முதல் பேஜில் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா பாசிட்டிவான பாயிண்ட்ஸாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் பார்த்து படிக்கிறப்ப கவனித்தோம்னா என்ன இது முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி எதிர்க்கிறாரே அப்படின்ற வரும். நீங்கள் அங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன் ஜென்ரல் ஹெச்டிபி பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இன் ஜென்ரல் ஹெச்டிபி வந்து எல்லா கிராப்புக்கும் அப்ளை ஆகாதனால தட் இஸ் ஃபால்ஸ் எக்கானமி. அது ஏர்லி ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும், பின்னாடி போக வந்துட்டு கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆப்பிளுக்கு அது சூட்டபுள் அப்படிங்கிறதுனால ஆப்பிளில் வந்து ஹெச்டிபி வந்துட்டு ஹைலி ப்ராஃபிட். ஸோ இங்கே பார்க்குறப்ப அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு தான், ஆப்ஷன் அசர்ஷனும் கரெக்டு தான், ரீசனும் கரெக்டு தான். பட் ஆப்பிளுக்கு அது வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டினோட டிஸ்கஷனும் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், எந்த டெஸ்ட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்க சார், அப்போ நீங்கள் இந்த 20 கொஸ்டின் எடுத்திருக்கீங்களே, அப்போ இது போல் தான் எக்ஸாமில் கேட்பாங்களா, இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸாமில் வந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது இப்போ 20 கொஸ்டினில் பார்த்தோம்னா இப்படி இருக்குது. இங்கே ஒரு 100 கொஸ்டினுக்கே பார்த்தோம்னா ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு 50 to 60 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் எப்போவுமே கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ படிக்காமே போனால் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு ஒரு 50% ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு கரெக்டாக எழுத முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஈவன் நீங்கள் ஐசிஆர் போனாலும் சரி, ஏஆர்எஸ் போனாலும் சரி, எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் இன்னும் வந்துட்டு தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது, ஷாஜஹான் கட்டினார், நேஷனல் ஃப்ரூட் வந்து மேங்கோ, குவீன் ஆஃப் ஃப்ளவர் வந்து ரோஸ் அப்படின்ற கொஸ்டின் இன்னமும் என்ன பண்ணுவாங்க, உறுதியாக வந்துட்டு கேட்கத்தான் செய்கிறாங்க. அதுபோல் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 20 to 30 கொஸ்டின் தான் இப்படி கேட்பாங்க. ஒரு 40 கொஸ்டின் அவ்வளோ கூட சான்ஸ் இருக்காது. பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த 20 to 30 கொஸ்டினில் அந்த 20 to 30 கொஸ்டின் தான் யாராலும் எழுத முடியாத அளவுக்கு இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ எழுதுனீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும். இப்போ 100க்கு 70 கொஸ்டின் 80 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து 100க்கு வந்துட்டு ஒரு 60 கொஸ்டின் எல்லாருமே அடிச்சிடுவாங்க. அப்புறம் 30 கொஸ்டின் இப்படி இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 60 தாண்டி ஒரு 70 75 எழுதுனீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு போஸ்டிங் கிடைக்கும். அந்த லாஸ்ட்டாக நீங்கள் ஹையராக எழுத போகிற அந்த 10 to 20 கொஸ்டினுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தீர்க்கமாகவே வந்துட்டு பிளான் பண்ணி படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எகைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்து ஒரு 70 கொஸ்டினால் ஸ்கோர் பண்ணணும். ஹார்டிகல்ச்சரில் ஆர் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஒரு 170 கொஸ்டினால் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம்டு. இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு கீழே குறையுது அப்படின்னா கூட கண்டிப்பாக இன்டர்வியூ கிடைக்கும். அங்கே போயிட்டு அப்புறமா 1 மார்க் பத்தலை, 2 மார்க் பத்தலை, அப்புறம் கம்யூனிட்டி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்டர்வியூ மார்க், இந்த ஃபேக்டர்லாம் உள்ளே வரும். நீங்கள் எந்த ஒரு ஃபேக்டருமே உள்ளே வரக்கூடாது. தட் மீன் வந்துட்டு இன்டர்வியூவில் மார்க் போட்டால் கிடச்சிருக்கும், நான் அந்த கம்யூனிட்டியாக இருந்தால் கிடச்சிருக்கும், அந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரலில் வந்துட்டு ஒரு 70 கிராஸ் பண்ணிடணும், சப்ஜெக்டில் ஒரு 170 கொஸ்டினை கிராஸ் பண்ணிடணும். நீங்கள் அந்தளவுக்கு எய்ம் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய பேர் கோச்சிங்லாம் போகாமல் வீட்டிலேருந்தே படிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ஸ் கூட வந்துட்டு ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுடுவாங்க. அவங்க வந்து டெஸ்ட்டும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றக்காக வந்துட்டு டெஸ்ட் பிளான் போட்டு கொடுத்துருக்குறோம். நம்ம ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த டெஸ்ட் பிளானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 66 டெஸ்ட் போட்டிருக்கிறோம். இது ஹார்டிகல்ச்சருக்கு. இப்போ ஹார்டிகல்ச்சரில் ஒரு 33 66னால் ஹார்டிகல்ச்சரில் 50%, 33யும் ஜென்ரல் ஸ்டடீஸில் 33யும். ஸோ அந்த டேட் படி பார்த்தா ஆல்ரெடி டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம், அப்புறம் ஆன்சர் கொடுத்துருவோம். ஆன்சர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா சாட்டர்டே சண்டே மட்டும் விட்டுட்டு மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட் பிளான் போட்டிருக்கு. ஏன்னா சம்டைம் கோச்சிங் போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி
வெளியே வாங்கி அவங்க அதையும் சேர்ந்து யூஸ் பண்ணி படிப்பாங்க. அதே போல் சாட்டர்டே சண்டே வந்துட்டு வேறு ஏதாவது கூட கோச்சிங் போகிறவங்க போவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம மண்டே டு ஃப்ரைடே வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் கோச்சிங் போகாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கொடுத்தாலும் அவங்க அதை சாட்டர்டே சண்டே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுபடி ஆல்ரெடி பண்ணியிருக்கனால டெஸ்ட் பிளான் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு டெஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்டிகல்ச்சரில் வரும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஎஸ்சில் வரும். இப்போ ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரினா இங்கே வந்து ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபுல்லாக படிச்சிருக்கணும். பாலிட்டினா இங்கே பாலிட்டி ஃபுல் போர்ஷன் படிச்சிருக்கணும். டைட்டில் வைஸாக டெஸ்ட் எழுதுறதுக்குலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை. இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் இந்த டெஸ்ட் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு சப்போஸ் இப்போ கால்ஃபர் வந்துடுச்சு அப்படின்னா மார்ச் எண்டில் எக்ஸாம் வந்துடும். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு கால்ஃபர் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இது போல் டெஸ்ட் மட்டும்தான் எழுதி பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கால்ஃபர் வரதுக்கு முன்னாடி எப்பவும் நல்லா வந்துட்டு படித்து வச்சுக்கணும். பட் இப்போ நம்ம அந்தளவுக்கு யாரும் பெருசாக படித்து வச்சுருக்க மாட்டோம். இப்போவும் இன்னும் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் இருக்கிறோம். பட் பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா நம்ம வந்து கால்ஃபர் வரக்கு முன்னாடி படிச்சுட்டு கால்ஃபர் வந்தோடனே ஒன்லி டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு படித்து வச்சுக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் அக்ரி ஹார்ட்டி போஸ்ட் வாங்கணும்னா கூட அந்த லெவலில் தான் படித்து வச்சுருக்க வேண்டியிருக்கும். இப்போ இங்கே ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, பாட்னி இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வரிசையாக ஒன் டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நம்ம ஜிஎஸ்சில் இருக்கிறது போலவே நம்ம இப்போ அதில் 100 கொஸ்டின் கொடுப்போம். 75 கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட்லேருந்து வரும், ப்ளஸ் 25 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் அந்த ரீசனிங் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடவும் வந்துட்டு நம்ம அந்த ஆப்டிடியூட் வந்து நம்ம டைட்டில் வைஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், அதுவும் நீங்கள் டைட்டில் வைஸ் வந்துட்டு சம் போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கிறோம். பட் நீங்கள் இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து எழுதி தான் ஆகணும். நீங்கள் அதுவும் வந்து கிராப் வைஸ் போக முடியாது. நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் வைஸோ கிராப் வைஸோ டெஸ்ட் எழுதுறது ரொம்ப நல்லது தான். பட் அதுக்கு இப்போ வந்து டைம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குறைஞ்ச ஒரு 6 மாதம் இருந்தால் தான் நம்ம கிராப் வைஸ் போக முடியும். இப்போ இது பார்த்தா ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக எழுதணும், வெஜிடபிள் ஃபுல்லாக எழுதணும், ஃப்ளாரி ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். அது போல் தான் இருக்கும். ஸோ குமார் சார் புக்கில் பார்த்தோம்னா சாப்டர் வந்து ஸ்பிட்டாக பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 சாப்டர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதுலேயும் 100 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ஹார்டிகல்ச்சரில் 100 கொஸ்டின் அண்டு ஜிஎஸ்சியில் 100 கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கேற்ற போல் டைம் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்டிகல்ச்சருக்கு வந்து 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா 100 கொஸ்டினுக்கு நீங்கள் 1.5 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். ஜிஎஸ் வந்து எக்ஸாம்லேயும் 100 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க, நம்மளும் 100 கொஸ்டின் தான் தரோம். அதுக்கு உங்களுக்கு டைம் வந்துட்டு 2 ஹவர்ஸ். நீங்கள் 2 ஹவர்ஸ் செட் பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இது போல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ பேசிக் ஹார்டிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜ் அப்படின்னா மறுபடியும் எகைன் வந்துட்டு 3rd டே, அதாவது ஹார்டிகல்ச்சரில் 3rd டே. அப்போ உங்களுக்கு ஜிஎஸோட சேர்க்குறப்போ 6th டே 7th டே ஆகிடும். ஸோ எகைன் வந்துட்டு 6 to 9 சாப்டர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 10, 11, 12 சாப்டர் மட்டும். அப்புறம் 13, 14 சாப்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு 14 சாப்டர், அதாவது 1 to 14, அதாவது நம்ம 14 சாப்டர் படிச்சோம் இல்லைங்களா? அப்போ எகைன் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து 14 சாப்டர் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, எகைன் சாப்டர் 15 மட்டும் டெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிற பேசிக் ஹார்ட்டி அப்படிங்கிறது அந்த சாப்டர் ஃபஸ்ட்டு 15 சாப்டரில் இருக்கிற கொஸ்டின் மட்டும். அப்போ பேசிக் ஹார்ட்டி அப்படின்னு போகிறப்போ வந்துட்டு முன்னாடி வந்த சாப்டர்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் குமார் சார் புக்கில் வந்து மட்டுமே எடுத்திருப்போம். நான் பேசிக் ஹார்ட்டி பின்னாடி பார்ப்போம், என்ன பண்ணிப்போம்னா அங்கங்கே வந்துட்டு குமார் சார் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருப்போம். கான்செப்ட் அதுதான், பட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருப்போம்னா வெளியே இருந்து வந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு 3 எக்ஸாம் நடந்திருக்குது, 4 எக்ஸாம் நடந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 15 சாப்டர் அதுலேருந்து மட்டுமே சொல்லி வச்சது போல் 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2009 நடந்தது, அப்புறம் அந்த 12-13 நடந்தது. அந்த டயத்தில் பார்த்தோம்னா 100 கொஸ்டின் வந்துட்டு அந்த 15 சாப்டர், அந்த 15 சாப்டர் பார்த்தா 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ அடுத்து லாஸ்ட்டாக 2 டைம் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போதைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 15 சாப்டரில் இருந்து 70 கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 30 கொஸ்டின் குறைஞ்சிருக்குது. ஸோ எப்படினாலும் நம்மளுக்கு இப்போவும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய எக்ஸாம்லேயும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 50 கொஸ்டினாலும் கண்டிப்பாக அந்த 15 சாப்டர்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த 15 சாப்டரில் அங்கே மட்டும்தான் அவங்களை வந்துட்டு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாமில் ஆன்சரும் தப்பாக எழுத வைக்க முடியும். மற்றபடி கிராப்ஸில் வந்துட்டு நீங்கள் படித்தா எழுதிடலாம். இதுதான் வித்தியாசமே. கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் படித்தா எழுதிடலாம். குமார் சார் புக்கில் ஃபஸ்ட்டு 15 சாப்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை கரெக்டாக படிச்சுட்டு போனால் மட்டும்தான் ஃபுல்லாக கரெக்டாக எழுத முடியும். ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். கிராப்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த வெரைட்டிஸ் படித்தா மறந்து போயிடுது, சீடட் படித்தா மறந்து போயிடுது, ஈல்டு படித்தா மறந்து போயிடுது, அப்புறம் ஃபெர்டிலைசர் படித்தா மறந்து போயிடுது அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ்லாம் இப்போதைக்கு நீ படிக்கோட தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், முக்கியமானது மட்டும் படிச்சுங்க. இப்போ என்ன படித்தா மறந்து தான் போயிடும். வெரைட்டிஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வெரைட்டிஸ் வந்து முதல்ல லிஸ்ட்டு படிச்சுக்குங்க நல்லா.
இப்போ அதையும் இப்போ நீங்கள் படித்து பெருசாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்து வைங்க. எகைன் அதையும் எக்ஸாம் டயத்தில் உட்காந்து நல்லா வந்து படிச்சுங்க. ஸோ மற்றபடி இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸ்லாம் இப்படி படிச்சிங்கன்னா எப்போவுமே மறக்காது. நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபெர்டிலைசர் ரேஷியோலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஃபெர்டிலைசர் ரேஷியோலாம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு கொஸ்டினோட 2 கொஸ்டினே கேட்பாங்க. நீங்கள் அதுக்காக என்ன பண்ண தேவையில்லை, ஃபுல்லாக உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் எது நல்லா அதிகமாக கேட்பாங்களோ நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் படிங்க. இப்போ நம்ம நோட்ஸும் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம நோட்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லா கரமும் டேபிளே போட்டோம். இப்போ டேபிளில் பார்த்தோம்னா பொட்டானிக்கல் நேம், ஃபேமிலி, ஆரிஜின், அது என்ன ப்ராபகேஷன், எது யூஸபிள் பார்ட், அதில் என்ன பிரின்சிபல் இருக்குது, அது என்ன டிசீஸை க்யூர் பண்ணுது, எது வந்துட்டு கமர்ஷியல் பார்ட் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய கொஸ்டின் வரும். இது பொட்டானிக்கல் நேமே நிறைய கேட்பாங்க. இப்போ மேட்ச் தான் ஃபாலோயிங்லாம் கொடுத்துருவாங்க. ஃபேமிலி வச்சு நிறைய கொஸ்டின் இருக்கும். யூஸபிள் பார்ட் வச்சு நிறைய கொஸ்டின் இருக்கும். வெரைட்டி பேரை முதல்ல படிங்க. ஏன்னா வந்துட்டு சும்மா பூசா ரூபீஸ் வெரைட்டியா அப்படின்னு கேட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ இதே போல் நிறைய வரும் நமக்கு. அப்போ வெரைட்டி கேரக்டர் வந்துட்டு அது மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் வரும். ஸோ பேரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ இது போல் இப்போ நம்ம பேசிக் வந்துட்டு இப்போ ஸ்பைசஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒன் வரும். தட் மீன் ஃப்ரூட்ஸ் 1, வெஜிடபிள்ஸ் 1, ஸ்பைசஸ் 1, பிளான்டேஷன் 1 அப்படின்னு போனோடனே ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எகன் ஃப்ரூட்ஸ் 2, வெஜிடபிள் 2 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சரியாக படிக்கலனா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிளான் வச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வரதுக்குள்ளே நீங்கள் ஒரு டைம் நல்லா படித்து வச்சுட்டு, தட் மீன் ஃப்ரூட்ஸ் ஒன்று சரியாக எழுதலை அப்படின்னா 2வது ரவுண்டு வரக்குள்ள என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா படித்து வச்சுட்டு செகண்ட் வரப்போ நல்லா டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் கிராப் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் தர முடியல, ஏன்னா டைம் இல்லாதனால. இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 3rd ரவுண்டும் வருவதில்ல. ஃப்ரூட்ஸ் 3, வெஜிடபிள் 3ன்ட்டு. அப்போ பார்த்தா ஃப்ளாரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பே நான் கம்பைன் பண்ணிட்டேன். ஸ்பைசஸ் அண்ட் மெடிசனல்லாம் 2வது டெஸ்ட்லேயே கம்பைன் பண்ணியிருப்பேன். இங்கேயும் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே டெஸ்ட் SPMB அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுனாலனா டைம் லிமிட்னால வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு 1500 பே பண்ணால் போதும். ஹார்ட்லி டெஸ்ட்டுக்கு 2000 ரூபீஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் ரெண்டும் சேர்ந்து 3500 பதிலாக 3000 ரூபீஸ் பே பண்ணால் போதும். இப்போ இது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் இருக்குது. அது வந்துட்டு ஜிஎஸ்க்கு 3000 ரூபீஸ், ஹார்ட்டி 3000 ரூபீஸ், அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு 3000 ரூபீஸ். நீங்கள் அந்த 3000 ரூபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8000 ப்ளஸ் கொஸ்டின் இருக்கும். அது 8000க்கு மேற்பட்ட கொஸ்டின் கொடுப்போம். அந்த நீங்கள் 3000 கொடுத்தீங்கன்னா அந்த 8000 கொஸ்டினில் இந்த டெஸ்ட் பிளானும் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3000 கொஸ்டினுக்கு மேலே வந்துடுது. அப்போ அது இல்லாமல் தனியாக ஒரு 5000 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணும். தட் மீன் நீங்கள் நோட்ஸ் வச்சு படிச்சுக்குவீங்க. ப்ளஸ் இந்த டெஸ்ட் பிளானில் இருக்கிறது போல் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். அதோட டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு 100 to 200 கொஸ்டின் அப்ஜெக்ட் கொஸ்டின் அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் படிக்கிறப்பவே உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறப்ப அதில் வெறும் முக்கியமானது மட்டும்தான் கொஸ்டினாக செட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த முக்கியமானது மட்டுமே படிக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு அதே கொஸ்டினோ அல்லது அது தொடர்பான கொஸ்டினோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பட் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கொஸ்டினை கொடுத்தாலும் இதெல்லாம் அப்படியே வருமா சார் அப்படின்னா கேட்பாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம கொடுக்குறதே வருமா அப்படின்லாம் தெரியாது. பட் நம்ம 8000 கொஸ்டின் படிச்சுட்டு போகிறப்ப அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே கவர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்டிகல்ச்சர்லாம் பார்த்தோம்னா 8000 கொஸ்டின் படித்தோம்னா எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ அதை தாண்டி கொஸ்டினுக்காக சுற்றி அங்கேயே தான் கேட்க வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் சொன்னது போல் இந்த டெஸ்ட் கொஸ்டின் அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க போல் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஒரு நாளைக்கு 100 to 200, அக்ரியில் ஒரு 100 to 200 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி மனப்பாடம் பண்ணுங்கள். ஹார்ட்டிகல்ச்சர் ஒரு 100 to 200 கொஸ்டின் படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் அதே 3000 ரூபீஸ்க்கு இந்த டெஸ்ட் பிளானும் ப்ளஸ் ஒரு 5000 கொஸ்டின் கொடுக்குறோம். அப்போ மொத்தம் அதுலேயும் வந்துட்டு 8000 ப்ளஸ் கொஸ்டின் இருக்குது. ஸோ இங்கே 8000 கொஸ்டின் அப்படின்றப்ப நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு 100 to 200 கொஸ்டின் வந்துட்டு மெமரி பண்ணுங்கள். ஸோ இதுபோல் நீங்கள் படித்து மெமரி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு கிரேட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 1000 கொஸ்டின் படிச்சுட்டு அடுத்து ஒரு 100 கொஸ்டின் படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு 20-30 கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட் தான் இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து படிச்சினாலும் சரி, நாங்கள் வேணுமே ரிப்பீட் பண்ணிலாம் கொடுக்கல, சொல்கிறேன். நீங்கள் வேணுமே வேறு சோர்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட 1000 கொஸ்டின் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு 20-30 மேலே கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த தொடர்பான கொஸ்டின் கூட பார்த்தோம்னா இன்னும் ஒரு 20 கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஒரு 40-50 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கான்செப்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு டெஸ்ட் பிளான் இருக்குது, அதுவும் காட்டுறேன்.
இங்கேயும் அதே போல் தான். அங்கே ஹார்ட்டி இந்த இடத்துல இங்கே அப்படியே வந்துட்டு அக்ரி ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஹார்ட்டி கொஸ்டின் வந்துட்டு ஜனவரிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் போஸ்டர்லேயும் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் போஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க, டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹார்ட்டி போகிற இடத்துல அப்படியே அக்ரி இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு சேம் தான், அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் பார்த்தோம்னா இங்கேயும் நம்ம வந்துட்டு டைட்டில் வைஸ் வந்து பிளான் இருக்காது. இங்கேயும் வந்து சப்ஜெக்ட் வைஸ் தான் இருக்கும். கிராப் ப்ரொடக்ஷன் மட்டும் என்னமோ சீரியல்ஸ் பல்சஸ் அப்படின்னு பிரிச்சுருக்கிறோம். ஸோ இங்கேயும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் 1500 ருபீஸ், அக்ரினா 2000 ருபீஸ். நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வாங்கிங்க அப்படின்னா 3000 ருபீஸ் தான். இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு 8000 ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் இருக்குது. அந்த கொஸ்டின் பேங்க் வந்துட்டு 3000 ருபீஸ். நீங்கள் 3000 ருபீஸ் பே பண்ணால் இந்த டெஸ்ட் பிளான் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு 5000 கொஸ்டின் வாங்கிக்கலாம். அக்ரிலையும் அதே போல் தான். நீங்கள் வந்துட்டு டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு 100 to 200 கொஸ்டின் வந்துட்டு படித்து மனப்பாடமும் பண்ணிக்கிங்க. இந்த டெஸ்ட்டையும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்ந்து நாங்கள் தான் இப்போ டெஸ்ட் கொஸ்டின் தரோம், கொஸ்டின் பேங்க் தரோம், ப்ளஸ் நோட்ஸுமே தரோம். நான் முடிஞ்சால் நோட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹார்டிகல்ச்சர் நோட்ஸ் வந்துட்டு ஏறக்குறைய ரெடியாக இருக்குது. அக்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வாங்கி அதை ஏறக்குறைய எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடி ஆகாதுன்னு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம். இதில் கூட உங்களுக்கு சிலபஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். சிலபஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஓரலாக பார்ப்பேன். நான் அக்ரிலாம் வந்துட்டு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வழக்கம் போல் சொன்னது தான். உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் சிலபஸ்க்குரிய நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்குரிய கொஸ்டின் செட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிப்பாங்களோ இல்லை நல்லா டிஸ்கஸ் பண்ண முடியுதோ டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இதுபோல் டெஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அக்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலபஸில் சில முக்கியமான சில டைட்டில்ஸ்லாம் அங்கங்கே மிஸ் ஆனதும் இருக்குது. அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாத டைட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிலபஸில் கவர் பண்ணியுமே இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அங்கே சிலபஸில் இல்லை அப்படின்ற காலம் நீங்கள் வந்துட்டு விட்டுட வேணாம். நான் உங்களுக்கு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் கீழே வந்துட்டு இங்கேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. ப்ரைஸுமே நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நோட்ஸும் சரி, கொஸ்டினும் சரி, கொஸ்டின் பேங்க்கும் சரி, நான் வந்து மற்றவங்களாம் வந்துட்டு நான் எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன். இன்றைக்கும் வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து ப்ராஃபிட்டுக்காகலாம் பண்ணுறதில்ல. எனக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அதனால் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ நீங்கள் அவைல் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா படிங்க. எல்லாருக்கும் வந்துட்டு நல்லா படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.